ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தமிழ் டாக்ஸ். இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் ஒரு பிஸியான லைஃப் ஸ்டைலை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பிஸியான லைஃப் ஸ்டைல் வாழ்கிறதுனால அவங்க தன்னைத்தானே கவனிக்கிறத மறந்துட்டாங்க. அதாவது செல்ஃப் கேர் பண்ணுறத மறந்துட்டாங்க. இந்த வீடியோவில் டாப் 10 செல்ஃப் கேர் ஐடியாஸ் என்னென்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், நிச்சயம் உங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, டேக் எ வாக் அவுட் சைடு. தினமும் எல்லோரும் குறைஞ்சது ஒரு 15 நிமிடமாவது வெளியில் நடக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. நீங்கள் அவுட் சைடில் நடக்கிறதுனால உங்கள் மனசுக்குள்ளே ஒரு உற்சாகமாக ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு இறுக்கமான மனநிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் அவுட் சைடில் நடக்கிறபோது உங்களுடைய மனநிலை ரொம்பவே லேசாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் தினமும் கொஞ்ச நேரம் வாக்கிங்க்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 2, ஆர்கனைஸ் யுவர் ஒர்க் ஸ்பேஸ். எப்போவுமே நீங்கள் வேலை பார்க்குற இடத்த நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் ஒர்க் ஸ்பேஸ் எப்போவுமே ஆர்கனைஸாக இருக்கும்போது உங்களுடைய வேலையை நீங்கள் விரும்பி பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உண்டாக்கும். அதனால் எப்போவுமே நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஒர்க் ஸ்பேஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்களுடைய பெட்டையும் நீட்டாக மடித்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும். நம்பர் 3, ஸ்டார்ட் எ நியூ ஹாபி. எப்போவுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உதாரணமாக கிராஃப்ட் ஒர்க், பெயிண்டிங், பேக்கிங், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஹாபியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்குள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா டேலண்ட் வெளிப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஹாபியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஹாபியை இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர் 4, குக் யுவர் ஃபேவரட் மீல். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை நீங்களே சமைச்சு அதை சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா சமையல்ங்கிறது ஆணும் சரி பெண்ணும் சரி 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம்தான். உங்களுக்கு சமையல் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நீங்களே தனியாக சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது உங்களால் ஈஸியாக அதை சமாளிக்க முடியும். அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை நீங்களே குக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை கடைபிடிங்க. நம்பர் 5, பேம்பர் யுவர் செல்ஃப் எவ்ரி வீக்கெண்ட். ஒவ்வொரு வீக்கெண்டும் உங்களை நீங்கள் பேம்பர் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை கடைபிடிங்க. அதாவது நகம் வெட்டுறது, உங்களுடைய முடியை ட்ரிம் பண்ணுறது, ஃபேஸ் பேக் போடுறது, வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுக்கிறது, அந்த மாதிரியான உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி உங்களை நீங்களே பேம்பர் பண்ணுறதுனால உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் உண்டாகும். நம்பர் 6, கிரியேட் எ டு டூ லிஸ்ட் டெய்லி. தினமும் டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணுறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த நாளுக்குரிய டாஸ்க்கை அன்னைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த நாளுக்குரிய டாஸ்க்கை நீங்கள் பிளான் பண்ண மாதிரி அன்னைக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யுங்க. உதாரணமாக உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது, உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது, அந்த மாதிரி உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால அந்த டாஸ்க்கை அந்த நாளுக்குள்ளேயே சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ளே இருக்கும். நம்பர் 7, நெவர் கிவ் அப் ஆன் யுவர் கோல்ஸ். உங்களுடைய குறிக்கோளை எப்போவுமே அதை கைவிட்டுறாதீங்க.
அதை அடையிற வரைக்கும் அதை நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயம் உங்களால் உங்களுடைய குறிக்கோளை அடைய முடியும். தினமும் உங்களுடைய குறிக்கோளை எப்படியெல்லாம் அடையலாம் அப்படிங்கிறத ஒரு திட்டம் போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுடைய குறிக்கோளை அடைவதற்கான தகுதிகளை நீங்கள் வளர்த்துக்கோங்க. எப்போவுமே உங்கள் கோலை சின்னதாக வைக்காமல் பெருசாக வைங்க. உங்களுடைய குறிக்கோளை அடையிற வரைக்கும் உங்களுக்கான ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. நிச்சயம் ஒரு நாள் உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. நம்பர் 8, எக்ஸசைஸ் ஃபார் அட்லீஸ்ட் 10 minutes டெய்லி. தினமும் குறைந்தது ஒரு 10 நிமிடமாவது உடற்பயிற்சி செய்வதற்காக நேரத்தை ஒதுக்குங்க. தினமும் உடற்பயிற்சி செய்கிறதுனால உங்கள் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்குது. நீங்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கணும்னா நீங்கள் தினமும் உடற்பயிற்சி செய்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. நீங்கள் தினமும் உடற்பயிற்சி செய்கிறதுனால உங்களுடைய உடல் நல்ல கட்டமைப்பாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தெரிந்த உடற்பயிற்சியை தினமும் 10 நிமிடம் செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். நம்பர் 9, ப்ராக்டிஸ் சிம்பிள் மெடிடேஷன் டெய்லி. தினமும் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி குறைந்தது ஒரு 5 நிமிடமாவது தியானம் செய்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. நீங்கள் டெய்லி தியானம் செய்கிறதுனால உங்களுடைய மைண்ட் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மென்டலி தேவையற்ற விஷயங்களில் டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. தினமும் 10 நிமிடம் தியானம் செய்கிறதுனால உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு அது ரொம்பவே நல்லது. அதனால் உங்கள் மனசு தேவையற்ற விஷயங்களில் சஞ்சலப்படாமல் இருக்கணும்னா நீங்கள் குறைந்தது 5 நிமிடமாவது மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்யுங்க. நம்பர் 10, வேக்கப் இயர்லி மார்னிங். நீங்கள் தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்திருச்சாலே உங்களுக்கு அந்த நாள் மிக சிறப்பான நாளாக அமையும். நீங்கள் தினமும் சீக்கிரம் எழுந்திருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான நேரம் கிடைக்கும். அந்த நேரத்தை நீங்கள் பல பயனுள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு சன்ரைஸை பார்த்தாலே உங்களுக்கு அந்த நாள் முழுக்க புத்துணர்ச்சியாக இருக்கும். அதனால் நைட்டு 10 மணிக்குள்ளே தூங்கி காலையில் 5 மணிக்குள்ளே எழுந்திருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கடைபிடிங்க. இப்போ நாம் நம்மளை நாமே பார்த்து கொள்ளக்கூடிய 10 செல்ஃப் கேர் ஐடியாஸ் என்னென்னங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ நிச்சயம் உங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.